பாக்குசித்தி ஜோதிட கண்கீதாவின் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி 1.5 மாதம் இருக்கும், அவங்க ஆன்லைனில் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. அப்படி ஒரு நபருங்க சம்பாரித்து தன்னோட குடும்பத்தை தாண்டி உறவுகளுக்கு நண்பர்களுக்குன்னு எவ்வளவோ உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. பணத்தை கொடுத்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. கடை போட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்னொரு திருமணத்துக்காக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு திருமணத்துக்காக கொடுத்துருக்குறாங்க. கல்விக்காக உதவி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பர்சன் ஃப்ரெண்டில் அவங்களோட மனைவிக்கு ஏதோ பண்ணணுங்கிறதுக்காக கோல்டு வாங்கணுங்கிறதுக்காக அதுக்கு பணம் கொடுத்துருக்குறாரு. எவ்வளவோ உதவிகள் செஞ்சு இன்றைக்கி அவர் ஒன்றுமே இல்லாத ஒரு நபராக கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது யாரோட உதவியும் அவருக்கு கிடைக்கல. அவருக்கு நம்ம ஜாதகம் பார்த்து பரிகாரம் வழிபாடு இதெல்லாமே சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அவருக்கு ஏற்பட்ட விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 வருஷம். அவர் சொன்னது பார்த்திங்க அப்படின்னா 2.25 வருஷம் சொன்னாங்க. ஆனாலும் அதில் ஒரு 1.5 வருஷம்தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஒரு பரிகார வழிபாடு சொன்னது 3 வாரம் மட்டும்தான். நான் அவருக்கு அந்த பரிகார செலவும் அதிகமாக கிடையாது, வீட்லேயே தான் பண்ண சொன்னேன். அந்த வழிபாடு 3 வாரம் தான் பண்ணினார். அவரோட எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பணம் ஒரு நபர்கிட்ட இருந்து கரெக்டான டைமில் அவர் கை கிடச்சிருக்கு. இந்த சமயத்தில் அந்த ஒருத்தர் கொடுக்குற பணமே இவருக்கு அவ்வளோ ஒரு விமோச்சனத்தை கொடுத்துருக்குது. அந்த பணமும் வரல அப்படின்னா அவர் ரொம்ப நில தடுமாறி இருப்பார். அவ்வளோ உதவிகள் செஞ்ச கை இன்னைக்கு இவரோட பணமே தான். ஆனால் எப்போ வருங்கிறத எதிர்பார்த்துட்டு இருந்த மனுஷன் அதுக்கான எவ்வளவோ பெரியவங்களெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாகவே கிட்டத்தட்ட கேஸ் மட்டும்தான் கொடுக்கல. மற்றபடி எல்லா நபர்கள் கூடயும் பேசி எல்லாம் பண்ணியும் அந்த பணத்தை வர வைக்க முடியல. ஆனால் நம்ம சொன்ன வழிபாடு அவர் நம்பிக்கையோடு செஞ்சுருக்கிறார். மெயினாக நம்ம சொல்கிறது பெருசு கிடையாது, அவர் நம்பிக்கையோடு செஞ்சதுனால கிட்டத்தட்ட அந்த ஒருத்தரோட பணம் மட்டும் வந்திருக்கு. இன்னும் எவ்வளவோ பேர் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நீ அன்னைக்கு கேட்டுட்டு போனேன், ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருந்தேன், இந்த ஒரு சீட் எடுத்தேன், அந்த அமௌண்ட் வந்துச்சு, நான் கொண்டு கொடுக்கலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்போ அந்த வழிபாடை எத்தனையோ மக்கள் வெளியில் சொல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளவோ பேத்துக்கு உதவி செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களே, இதை நம்ம மக்களுக்கு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போது பண தேவைகள் நம்மளுக்கு அன்றாடமே அதிகரிச்சுட்டு தான் இருக்குங்க. காலம் கடக்க 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 பண தேவைகள் மேலும் மேலும் அதிகரிக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 விஷயம் இருந்தால் போதும். முக்கியமானது இதுதான் ஒரு மனுஷன் வாழ்வாதாரத்துக்கு. ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி செல்ஃபோன்லேருந்து ஆரம்பித்து எவ்வளவோ விஷயங்கள் அத்தியாவசியம் ஆயிடுச்சு. இது இல்லாமல் இன்றைக்கி இந்த நாளே கடக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது பண தேவைகள் குறையுமா? குறையாது. போதுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது தேவைகள் அதிகரிச்சுட்டே இருக்கும். பணமும் நம்மளுக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்குங்க. ஆனால் உழைக்காமல் பணம் வராது. வேலைக்கு போகிறோம், சொந்த தொழில் பண்ணுறோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பணம் அவசியம் இல்லாமல் அனாவசியமான விரயங்கள் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, கடன் ரொம்ப அதிகமாயிடுச்சு, என்னுடைய வாழ்வாதாரத்தை கடன் வாங்கி தான் என்னோடய சூழலை சமாளிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, எவ்வளவோ நபர்களுக்கு நான் உதவி செஞ்சு, நான் சொன்ன கிளைண்ட் மாதிரி உதவி செஞ்சு அவங்கக்கிட்ட என்னுடைய பணம் இருக்குது, என்னுடைய தேவைக்கு அவசிய தேவைக்கு கூட அவங்கக்கிட்டேருந்து என்னால் அந்த பணத்தை வாங்க முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, நான் சொல்கிற வழிபாடை பண்ணுங்கள். செலவெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் வீட்டிலையே செய்யக்கூடிய வழிபாடு தான். வீட்டில் மகாலட்சுமி சிலை அல்லது ஃபோட்டோ 2ல் எது வேணாலும் இருக்கலாங்க. எடுத்துகிட்டு பன்னீரால் தூய்மைப்படுத்திக்கோங்க. சிலையாக இருந்துச்சு அப்படின்னா அபிஷேகம் பண்ணி தூய்மைப்படுத்திக்கோங்க. ஃபோட்டோ இருந்துச்சுன்னா பன்னீர் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. 2 நெய் தீபம்
ஏற்றி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை வெள்ளிக்கிழமை காலை 3 மணியிலிருந்து 4:45க்குள் நான் சொல்கிற வழிபாட்டை பண்ணிடணும். 3 மணியிலிருந்து 4:45க்குள்ளே நான் சொல்கிற வழிபாடை பண்ணிடணும். பன்னீர் போட்டு க்ளீனாக எடுத்துட்டு 2 நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. அன்றாடம் போல் நீங்கள் தீப ஆராதனை எல்லாம் பண்ணி பிரசாதம் ஏதாவது வச்சு பூ ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான பூ, முக்கியமாக மகாலட்சுமி அப்படின்னாவே மல்லிகை மலர் வாங்கிட்டு வந்து அப்படியே சூடி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்மளோட விஷயம் என்ன அப்படின்னா 15 தாமரை மலர், நல்லா பிங்க் கலராக இருக்கக்கூடிய தாமரை மலர், 15 நாணயம், 1 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயம், எது வேணாலும் இருக்கலாங்க. 15 நாணயம். அடுத்தது 15 கற்கண்டு பீஸ், கல்கண்டு, சரிங்களா? அது வந்து ஒரு 15 எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி ஃபஸ்ட்டு உங்களோட உள்ளங்கையில் ஒரு தாமரை மலர், கல்கண்டு, ஒரு நாணயம் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓம் மகாலட்சுமியை நமக, அது மட்டுமே போதும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லி உங்களுடைய பிரார்த்தனையும் வைங்க. நான் வந்து கடனால் ஆகப்பட்டிருக்கேன், இல்லை வெளியில் இவ்வளோ பணம் நிற்கிது, இல்லை அனாவசிய விரயங்கள் ஆகிட்டுருக்கு, எங்களுக்கு பணம் தேவைப்படுது, செல்வாக்கு தேவைப்படுது, யார் வேணாலும் இந்த பிரார்த்தனை பண்ணலாம். நான் சொல்கிறது அந்த பிரச்சனையில் ஆகப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு உடனடி தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ தாமரை மலர், கற்கண்டு, ஒரு நாணயம், இதை மட்டும் உங்களோட உள்ளங்கையில் வச்சு ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களோட பாதத்தில் சமர்ப்பிக்கணும். பண்ணிவிட்டு 15 முறை உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி நீங்கள் சமர்ப்பித்து அடுத்தது தீபாராதனை காட்டி வழிபாடு பண்ணிக்கோங்க. இது மட்டுமே போதும். பார்த்தீங்க அப்படின்னா 3 வெள்ளிக்கிழமை நீங்கள், நான் சொன்ன நேரம் என்ன, காலையில் அதிகாலை 3 மணியிலிருந்து 4:45க்குள் நீங்கள் இந்த பிரார்த்தனையை முடிச்சிடணும். 3 வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். நீங்கள் என்ன பிரார்த்தனை வச்சிங்களோ அது 100% நிறைவேறும். வெளியில் இருக்கிற பணம் அவருக்கு எப்படி தேடி வந்துச்சோ, அவருடைய பணம் எப்படி வந்துச்சோ, அதே மாதிரியே உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை மகாலட்சுமி தேவியிடம் சொல்லி நீங்கள் அந்த பிரார்த்தனையை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? நன்றி.